ரைட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நிறைய பேர் சவுத் ஆஃப்ரிக்கா T20 பற்றி பேச சொல்லியிருந்தீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட்டாக ரீசெண்ட் டைமில் போயிட்டு இருக்குங்கிறத நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஸோ அது போக நிறைய யங் டேலண்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. டூப்ளாய் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட நம்ம பிளேயர்ஸை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் இயரும் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த டோர்னமெண்ட்டில் எத்தனை டீம் இருக்காங்க, ஸோ எப்போ மேட்ச் நடக்க போகுது, இந்தியன் டைம் படி எத்தனை மணிக்கு மேட்ச் நடத்த போகிறாங்க, குறிப்பாக எந்த டிவி வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, எந்த பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி போய் சேனலுக்கு பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில் இந்த கோப்பை அடிக்கிறதுக்கு 6 டீம் வந்துட்டு ட்ரை பண்ண போறாங்க. இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டை டாமினேட் பண்ணது என்னமோ நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய டீமான சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்டன் அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க டாமினேட் பண்ணியிருக்காங்க. எய்டன் இருக்கிற மெயினா ஒரு கேப்டனுங்க, பாராட்டி ஆகணும். அவரை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல்லையோ இல்லை ஐபிஎல்லையோ மற்ற எல்லா இடத்துலையுமே சொதப்படுறாரு. ஆனால் இந்த SI T20 வந்துட்டான் புலி மாதிரி ஆடிட்டு இருக்காரு, நல்ல கேப்டன்சி பண்றாரு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமா இருக்கு. ஓவரால் எத்தனை டீம் இருக்காங்க அப்படின்னா 6 டீம் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தர்பன் சூப்பர் ஜெயின்ஸ், ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோடைய சப் டீம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோபக் சூப்பர் கிங்ஸ், இந்த பேரை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம ஆளுகளோட டீம் தான். ஸோ அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸோட MI கேப்டன், ஸோ அதுக்கப்புறம் பேரல் ராயல்ஸ், அதுக்கப்புறம் பிரிட்டோரியா கேபிட்டல், ஸோ டெல்லி கேபிட்டல்ஸோடைய சப் டீம் தான். அண்ட் ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்டன். 6 டீம் இருக்காங்க. ஸோ 6 டீமுக்கு வந்துட்டு அந்த மேட்ச் அப்படிங்கிறது ரொட்டேஷனில் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு IPL ஃபார்மெட்டில் தாங்க நடக்க போகுது. முழுக்க டோர்னமெண்ட் அப்படி தான் போக போகுது. யங் டேலண்ட் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ரீசெண்ட் டைமில் பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க. ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அவங்க ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய டீம் தான். மும்பையை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க, ஆனால் முக்கியமான இடத்துல சொதப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லி ஆகணும். அண்ட் பேரல் ராயல்ஸ் அவங்க திடீர்னு வருவாங்க போவாங்க, லைக் ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி தான். ஸோ அதே மாதிரி பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் ஓரளவுக்கு இருக்காங்க. நம்ம சன்ரைசர்ஸ் வந்துட்டு உண்மையாலுமே பவர்ஃபுல்லாக இருக்காங்கிறதுலாம் மாற்றமே கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த தடவை யார் வேணாலும் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்மளால வந்துட்டு பர்ஃபெக்டாக 100% வர சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இது போக RCB ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ லியாம் லிவிங்ஸ்டன் ரீசெண்ட் டைமில் எந்த டோர்னமெண்ட் ஆட போறாரு, இங்கிலாந்து சீரீஸுக்கு இருப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இங்கிலாந்து சீரீஸில் அவர் இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டீமுக்காக அவர் விளையாட போறாருங்கிறதுனால மேபி இந்த இந்தியா கூட நடக்கக்கூடிய அந்த இங்கிலாந்து சீரீஸில் அவர் இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். RCB ஃபேன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த பிரிட்டோரியா கேபிட்டல் மேட்ச் மட்டும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ அது போக ஒவ்வொரு டீம்லையுமே நட்சத்திர வீரர்கள் இருக்காங்க. ஃபேப் டூ பிளஸி இந்த தடவை ஜோபக்கில் இருக்கிறாரு. ஸோ RCB ஃபேன்ஸ் இவ்வளோ வருஷம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. IPLலையும் பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஜோபக்கில் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அவருடைய இன்னிங்ஸும் டிவான் கான்வேவோட இன்னிங்ஸும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். ஸோ ஓவராலாக நம்ம டைம் படி எத்தனை மணிக்கு போடுறாங்க அப்படின்னா நைட்டு 9 மணிக்கு வந்துட்டு நீங்கள் டிவியில் வாட்ச் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் 18 வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ வந்துட்டு எப்பவும் போல தாங்க IPL பொறுத்த வரைக்கும் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 1 மணி 2 மணி வரைக்கும் மேட்ச் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்மான OTTயில் இதில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மேட்சஸ் எல்லாமே க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு மேட்சும் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இன்னும் இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஹைப் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்த பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்கிறத. ஸோ எப்போ தொடங்கி எப்போ முடிக்கிறாங்க அப்படின்னா January 9th, அதாவது இன்னைக்கு தொடங்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமுக்கு நம்ம வந்துட்டு இன்னைக்கு மேட்ச் தொடங்குறாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ முடிக்கக்கூடிய டேட் வந்துட்டு February 8. ஆல்மோஸ்ட் 1 month ஸ்பேன்லேயே மொத்த T20 நடத்தி முடிக்க போகிறாங்க. 34 போட்டிகள் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதாங்க SI T20யோட நிலவரம். நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த ஒரு அப்டேட். ஸோ இதையும் பார்த்து மகிழுங்கள். இந்த 3 மாதம் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். நடுவில் இங்கிலாந்து சீரிஸ் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா T20 இருக்குது. அண்ட் ஃபைனலாக கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பிப்ரவரியோட எண்டில் IPL கேம்ப்பு. ஸோ அதுக்கப்புறம் என்னப்பா IPL அடுத்த சம்மர் முடிகிற வரைக்கும் நமக்கு மே எண்டு வரைக்குமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப். கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஒரே குதூகலம் தானுங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ நம்ம கரியர் தான் என்னாக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஓவராலாக எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபேவரட் டீம் என்ன சவுத் ஆஃப்ரிக்கா T20ங்கிறத தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் ஒன்று நினைச்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.